சில பேர் வந்து என்ன செய்வாங்க, நோயாளிகிட்ட போயிட்டு ரிப்போர்ட்டை பார்ப்பாங்க. அவர் சீரியஸ் அப்பா, கண்டிஷன் மோசம் ஆகும்னு பேசுனா நோயாளி அப்செட் ஆகுவாங்களா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, இல்லை அங்கே ஓதி பார்க்குற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் ஓதி பார்த்தேன்னு சொன்னால் குணமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி 1008 பேர் 1008 மாதிரி பேசுவாங்க. அப்போ நம்ம கொள்கையை விளங்கினவங்க நம்ம என்ன செய்யலாம், அவங்களிடத்துல வந்து பக்குவமாக சொல்லலாம். சில பேர் வந்து அந்த நோய் வந்துட்டான்னு சொன்னாவே அது இழிவாக பார்க்குறாங்க, அது ஒரு கேவலமாக பார்க்குறாங்க. எப்படி அதை சொல்லிட்டான்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு பார்க்குறாங்க. உண்மையிலே நோய் என்பது அல்லாஹ் தாரது, அது சோதனை. ஒருவளுக்கு ஏற்பட்டிருக்கிற வலியினால, கஷ்டத்தினால, நோயினால நீங்க என்ன செய்யக்கூடாது, நீங்க மூத்து கேட்கக்கூடாது. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். அகிலத்துக்கு ஒரு அருக்குடையாக வந்த எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று வரட்டுமா என்று கூறியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய உரையிலே நோயாளியை நலம் விசாரிப்பதும் நபி வழியே என்கின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய நாம் குர்ஆனையும் சுன்னாவையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் முகம் கொடுத்தாலும் நபி வழியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏதோ ஒரு வழியிலே அதை தியாகத்தோடு அந்த சுன்னாக்களை நடைமுறைப்படுத்தி வருகிறோம். தொழக்கூடிய நேரத்திலே நபிகளார் தொழுது காட்டிய முறை என்கின்ற அடிப்படையிலே எத்தனை பேர் எதிர்த்தாலும் விமர்சனம் செய்தாலும் நெஞ்சில் கெட்டுவதுதான் சுன்னா என்பதற்காக வேண்டி நெஞ்சிலே கெட்டுகிறோம். அதுபோன்று விரல் அசைப்பது தான் நபி வழி என்பதற்காக வேண்டி விரல் உடைக்கப்பட்டால் கூட அந்த நபி வழியை நடைமுறைப்படுத்துவோம் என்பதில் மும்முரமாக இருக்கின்றோம். அதே போன்று திருமணத்திலே பரக்கத் பொருந்தியது எளிமையாக நடத்தக்கூடிய திருமணத்தில்தான் என்பதற்காக வேண்டி ஆடம்பர பெரிய அளவிலான திருமணங்களை எல்லாம் புறக்கணித்து சுன்னாவை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம். அதே போன்றுதான் எந்த ஒரு சுன்னாவாக இருந்தாலும் நபிகளார் செய்திருக்கிறார்கள், செய்ய சொல்லியிருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிந்தால் அதை செய்வதற்கு நாங்கள் ஆர்வம் கொள்ள வேண்டும். அது சிறிய விஷயம் என்பதற்காக வேண்டி அலட்சியமாக பாராமுகமாக இருந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற பொழுது லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, நன்மையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அற்பமாக நினைக்க வேண்டாம். அப்போ சிறிய ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த நன்மையான காரியத்தை செய்து நன்மையை அடைவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அதுபோன்றுதான் நோயாளியை நலம் விசாரிப்பது என்பது நபிகளார் காட்டி தந்த ஒரு அழகான நபி வழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலே தோழர்களுக்கு நோய் ஏற்பட்டு விட்டால்
அல்லது நோயாளியாக இருக்கிறார் என்று தகவல் கிடைத்து விட்டால் அந்த நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக நபிகளார் சொல்லக்கூடிய வழக்கம் இருந்தது. ஒரு தடவை இரு தடவை இல்லை, பல்வேறு சமயங்களில் சஹாபாக்களிடத்திலே கேட்பார்கள், இன்னார் நோயாளியாக இருக்கிறார், யாரெல்லாம் வருவீங்க அவரை போய் சந்தித்து நலம் விசாரிப்பதற்காக என்று கேட்டு சஹாபாக்களையும் அழைத்து செல்லக்கூடிய ஒரு வழக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒரு அழகான வழிமுறை. அப்போ ஏராளமான நபி தோழர்களும் இந்த சுன்னாவை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதில் அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நோயாளி என்று தெரிந்தால் நலம் விசாரிப்பது நம்முடைய கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது எப்படி சொன்னார்கள்? அத்தீனு அந்நசீஹா, மார்க்கம் என்பது பிறருடைய விஷயத்திலே நலம் நாடுவது தான். தீன் மார்க்கம் என்றாலே நலம் நாடுவது தான் என்றார்கள். உண்மையிலே நோயாளியை நலம் விசாரிப்பு என்பது ஒரு நலம் நாடக்கூடிய ஒரு காரியம். ஒருவர் நோயாளியாக இருக்கிறார் என்றால் அவர் அந்த நோய் மூலமாக பல்வேறு சிரமங்களை அனுபவிக்கிறார், பல்வேறு கஷ்டங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே முகம் கொடுக்கிறார். நோய்க்கு மறந்திருக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருப்பார், நோயினுடைய வலியினால் அவர் துடித்து கொண்டிருப்பார், எழுந்திருக்க முடியாமல் சாப்பிட முடியாமல் பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருப்பார். இப்படியான நேரத்திலே நோயாளியை நலம் விசாரிக்க சென்று அவருக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி அவருக்கு தேவையான உதவிகளை செய்து அவருக்கு ஒரு உதவிகரமாக நாம் இருந்தோம்னு சொன்னால் இருக்கிற நோயை விட அந்த சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளும் அந்த அனுதாபங்களும் நோய் அவரை மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும்? நோயாளிக்கு ஒரு திரகாத்திரத்தை, ஒரு உற்சாகத்தை கொண்டு வந்து தரும். இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் சொந்தக்காரர்கள், நண்பர்கள், நம்முடைய தெரிந்தவர்களுக்கெல்லாம் நோய்வாய்ப்பட்டு விட்டால் கூட பெரும்பாலும் நலம் விசாரிக்க செல்வது என்பது நம்மிடத்திலே குறைவாகத்தான் இருக்கிறது. நமக்கு வேண்டப்பட்ட ஒருவராக இருந்தால் கூட கோல் பண்ணி எப்படி நலம்மா, சோமா இருக்கீங்களா, கேள்விப்பட்ட சோமில்லை என்று கோலில் கூட கேட்பதற்கு கூட நாங்கள் என்ன செய்கிறோம்? பின்வாங்குகிறோம். அல்லது யாராவது குடும்பத்தில் ஒருவர் சென்று விட்டால் போதும்னு நினைக்கிறோம். வாப்பாவுடைய சொந்தக்காரர்கள் யாரும் சரி சோம் இல்லாமல் இருக்கிறாங்க, இல்லை தாயுடைய வட்டத்தில் யாராவது சோம் இல்லாமல் இருக்கிறாங்க என்று கேள்விப்பட்டால் கூட இல்லை உம்மா போயிட்டு வந்தாங்க, இல்லை வாப்பா போயிட்டு வந்தாங்க, இல்லை தம்பி போயிட்டு வந்தாங்க, இல்லை மனைவி அனுப்பி நலம் விசாரிக்க சொன்னேன் என்று சொல்லி யாரோ ஒருவர் செய்து விட்டதுக்காக வேண்டி அதை நாங்கள் செய்ய தேவையில்லை நினைக்கிறோம். உண்மையிலே நலம் விசாரிப்பு என்பது இன்னொருவர் செய்வது அவருக்கு அது நன்மை யாருக்கு கிடைக்கும்? யார் நோயாளியை நலம் விசாரிக்க செல்கிறாரோ அதற்குள்ள நன்மையை நலம் விசாரிக்க சென்றவர் தான் அடைவார். அப்போ நம்முடைய வாப்பா போனார், உம்மா போனார், மனைவி போனார்னு சொன்னால் அந்த நன்மை அவர்களுக்கு தான் கிடைக்க போகுது. அப்போ நாங்கள் அதில் அலட்சியமாக இருந்து விட்டோம்னு சொன்னால், நோயாளியை நலம் விசாரிக்க விஷயத்தில் அலட்சியமாக இருந்தோம்னு சொன்னால் சில நேரங்கள் நாங்கள் குற்றவாளியாக மாறிவிடுவோம். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே விசாரணைக்குட்படுத்தப்பட்டு பாவியலாக கூட நாங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிம் ஹம்சுன், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய உரிமைகள், கடமைகள் என்பது 5 இருக்கிறது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு 5 விஷயங்கள் அவர்களுக்கு செய்வதற்கு உரிமை படைத்தவர்கள். அவங்க கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள். ஒன்று என்ன? ரத்து சலாம். ஒருவர் உங்களிடத்திலே சலாம் சொன்னால் அவருக்கு நீங்கள் திருப்பி பதில் சொல்வது. சலாம் சொல்றாரா, அழகிய முறையில் அவருக்கு திருப்பி பதில் சொல்வது உங்களுடைய கடமை. அதே போன்று இயாதத்துல் மரீல், நோயாளியாக ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நோயாளியை நலம் விசாரிக்க செல்வது உங்களுடைய கடமை. மூன்றாவது வத்திபாய் ஜனாயிஸ், ஒருவர் மௌத்தாவிட்டார் என்று சொன்னால் அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து அடக்கம் செல்கிற வரைக்கும் அந்த மையவாடிக்கு செல்வது நமக்கு கடமை. இன்னைக்கு பெரும்பாலும் அந்த சுன்னாவை கேள்விப்பட்டால் செய்கிறோம். அதில் நிறைய நன்மைகள் இருக்கிறது. ஜனாசா தொழுதால் ஒரு கீராத் நன்மை, ஜனாசா பின்தொடர்ந்து போனால் ஒரு கீராத் நன்மை, 2 கீராத் நன்மைகள் கிடைக்கிறது. ஒரு கீராத் என்பது உஹது மலை அளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காரியம். அப்ப ரசூலுல்லாஹ் இதையும் ஒரு சுன்னாவாக சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்ததாக இஜாபத்து தஅவா, ஒருவர் உங்களை விருந்துக்கு அழைக்கிறார், அது ஹலாலான ஆகுமாக்கப்பட்ட நபிகளால் காட்டி தந்த ஒரு விருந்தாக இருந்தால் அந்த அழைப்பை ஏற்று விருந்துக்கு போய் நாங்கள் பதிலளிப்பது, விருந்திலே கலந்து கொள்வது ஒரு சுன்னா. தஸ்மியத்துல் ஆதிஸ், ஒருவர் தும்மினால் அவருக்கு பதில் சொல்வது,
அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் யர்ஹமுக்குல்லாஹ் என்று பதில் சொல்வது ஒரு சுன்னா என்று சொல்லி ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள் 5ல் 2வது வழியில நோயாளியை நலம் விசாரிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப நோயாளியை நலம் விசாரிப்பது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கடமையை நாங்கள் அலட்சியமாக இருந்தோம் சொன்னால் அது அவருக்கு தான் சோம் இல்லாமல் இருக்கிறாரு, அது தூர சொந்தம் இல்லை, அது அவருடைய நண்பர் என்று தெரிந்தால் நாங்கள் கணக்கு இல்லாமல் இருந்தோம் வச்சுக்கோங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னல்லாஹ் அஸ்ஸவஜல் யகூலு யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே அல்லாஹ் சொல்லுகிறானாம், யா இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, மரில், நான் நோயாளியாக இருந்தேன், ஃபலம் தவுத்னி, நீ என்னை நலம் விசாரிக்க வரவில்லையே. அல்லாஹ் யாரிடத்துல கேட்பானாம், மறுமையில் மனிதன இடத்துல அல்லாஹ் கேட்பானாம், ஆதமுடைய மகனே, நான் நோயாளியாக இருந்தேன், நீ நலம் விசாரிக்க வரவில்லையே. கால, அந்த மனிதன் ஆச்சரியமாக சொல்லுவானாம், யா ரப், அந்த ரப்புல் ஆலமீன், இறைவா, நீ அகிலத்தினுடைய இறைவன், நீ அகிலத்தானுடைய இறைவன், ஆனால் கைஃப அவுதுக்க, நான் உன்னை எப்படி நலம் விசாரிப்பது, நீ அகிலத்தினுடைய இறைவனாக நீ இருக்கிறாய், உன்னை நான் எப்படி நலம் விசாரிப்பது என்று ஆச்சரியமாக அவன் கேட்பானாம். அப்போது அல்லாஹ் சொல்லுவானாம், உனக்கு தெரியுமா தெரியாதா, அன் அபதி ஃபுலான், இப்படி ஒரு அடியான் சோம் இல்லாமல் இருந்தான் என்று உனக்கு தெரியுமா. ஃபலம் தவுதுஹு, அவனை நீ நலம் விசாரிக்க செல்லவில்லையே, உனக்கு இன்னார் சோம் இல்லாமல் இருக்கிறாரு, ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு, இல்லை முடியாமல் இருக்கிறாரு என்று ஒரு தகவல் தெரியுமா தெரியாதா. அப்படி தெரிஞ்சிருந்துச்சு நீ போகவில்லையே, உனக்கு அந்த விஷயம் தெரிந்திருந்து நீ அவரை நலம் விசாரிக்க சென்றிருந்தால் அவரிடத்தில் நீ என்னை கண்டிருப்பாய். உனக்கு தெரிஞ்சு நீ அவரை போய் நலம் விசாரித்திருந்தால் அவரிடத்தில் நீ என்னை கண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸில் குதிசிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. உண்மையிலே யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் நாளை மறுமையில கேள்வி ஏப்பா நான் சோம் இல்லாமல் இருந்தேன், நோயாளியாக இருந்தேன், ஏப்பா நீ வரல, உண்மையில கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், உண்மையிலே ஆச்சரியம்தான். அப்போ அல்லாஹ் மனிதனுடைய இடத்துல இருந்து, பாதிக்கப்பட்ட நோயாளியுடைய இடத்துல இருந்து அல்லாஹ் கேட்கிறான். அப்போ அல்லாஹ் கேட்கிறான்னு சொன்னால் சும்மாவா, லேசிப்பட்ட ஒரு விஷயமாக அல்லாஹ் பார்க்குறான். இதை நோயாளி என்று சொன்னால் அவர்கள் விஷயத்திலே நாங்கள் அக்கறையாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவருடைய விஷயத்திலே நலம் நாட வேண்டும் என்பதற்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்கிறாங்க. உண்மையிலே யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி எத்தனையோ நோயாளிகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நோய் என்பது அது தலைவலியிலிருந்து காய்ச்சலிருந்து உடம்பு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, எல்லாமே நோய் தான். ஒவ்வொருத்தருக்கும் அந்த நோயை அனுபவிக்கிற பொழுது அந்த நோயுடைய கஷ்டங்கள் அவருக்கு தெரியும். அப்போ உண்மையிலே சில பேர் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், டாக்டர் யார்கிட்ட போகிறேன்னு தெரியாமல் இருப்பாங்க. இன்னும் சில பேர் மருந்து வாங்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருப்பாங்க, டாக்டர்கிட்ட போகிறதுக்கு வசதி இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட நான் போய் நலம் விசாரிக்க போகிற நேரத்தில் நம்ம அறிவுரையை சொல்லலாம், நீங்கள் இந்த டாக்டர்கிட்ட போனால் அவர் நல்ல மருந்து தருவார், அல்லனா அது குணமாகும், இல்லாட்டி 4 பேர்கிட்ட சொல்லி இவருக்கு மருந்து வாங்கி கொடுங்கப்பா என்று சொல்லலாம். அது எப்போ கிடைக்கும், ஒரு நோயாளி நலம் விசாரிக்க போனால் தான் கிடைக்கும். இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஊரில் ஒரு குடும்பத்தில் யாருக்காவது சோமில்லைன்னு சொன்னால், நானாக்கு சோமில்லைன்னா தம்பிக்கு தெரியாது, தம்பிக்கு சோமில்லைன்னு தாத்தாக்கு தெரியாது, ஏன்னா சொல்கிறது இல்லை. அடுத்த வீட்டில் சோமில்லைன்னு சொன்னால் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க, சீரியஸாக இருந்திருப்பாங்க, தெரியாது, மௌத்தா போவனுக்கும் தெரியாது. ஏன்னா சில பேர் அந்த நோய் வந்துட்டான்னு சொன்னாவே அது இழிவாக பார்க்குறாங்க, அது ஒரு கேவலமாக பார்க்குறாங்க. எப்படி அதை சொல்லிட்டான்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு பார்க்குறாங்க. உண்மையிலே நோய் என்பது அல்லாஹ் தாரது, அது சோதனை, நம்ம அல்லாஹ் தாருகிறான், அல்லாஹ் எடுக்கிறான். அதை ஒருத்தர் சொல்லக்கூடாது, மறைக்கணும்னு சொல்லி என்ன செய்ய ஞாபகம் இருக்கா, சொல்வதில் நன்மை இருக்கு. கேள்விப்பட்டவங்க துவா செய்வாங்க, கேள்விப்பட்டவங்க வருவாங்க, சோம் விசாரிப்பாங்க. இதை நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் போய் ஆளை கண்டா கூட என்ன மருந்துக்காக வந்தீங்க, என்ன சோம் இல்லையா, இல்லை சும்மா போகிற வழியில் சும்மா பார்த்துட்டு போய் வந்தேன், சோம்பு இல்லாமல் மருந்துக்கு வந்திருப்பாங்க. அப்போ கூட சோம்பு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது என்னமோ ஒரு கேவலமாக பார்க்குறாங்க. அப்படி கேவலமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நோயை தருவது அல்ல, அந்த நோய் தருவதன் மூலமாக, நோய் வருவதன் மூலமாக அவருக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறது. உண்மையிலே நோய் ஒன்று வந்துட்டான்னு சொன்னால் நமக்கு அது சிரமமாக தெரியுது, அது கஷ்டமாக தெரியுது, வலியாக தெரிகிறது, வேதனையாக தெரிகிறது.
அந்த நோய் மூலமாக அல்லாஹ் எங்களுடைய எத்தனை பாவங்களை மன்னிக்கிறான் தெரியுமா? நம்முடைய எவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சாதாரண ஒரு தலைவலி வந்தாலோ காய்ச்சல் வந்தாலோ நம்முடைய பாவங்கள் அங்கே உதிர்ந்து கொண்டு போகிறது. அதை நாங்கள் கேவலமாக பார்க்க தேவையில்லை. ஒரு தடவை உம்மு சாஹிப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழியர், அவளுக்கு சோமில்லை என்ற தகவல் ரசூல்லா கிடைக்குது. ரசூல்லா நலம் விசாரிக்கிறதுக்கு போகிறாங்க. நலம் விசாரிக்க போயிட்டு கேட்குறாங்க, உம்மு சாஹிபே உனக்கு என்ன ஆச்சு? அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, அல் ஹுமா எனக்கு காய்ச்சல் வந்துட்டு, லா பாரக்கல்லா அல்லாஹ் வந்து எனக்கு பரக்கத் செய்யாமல் இருக்கட்டும், அல்லாஹ் எனக்கு அருள் வல்லம் செய்யாமல் இருக்கட்டும் என்று சொல்லி அந்த நோயை வந்து என்ன செய்கிறாங்க, ஏசுறாங்க. எந்த அளவுக்கு ஏசுறாங்க? நோய் வந்ததுனால எனக்கு அல்லாஹ்வுடைய அருள் வளம் வராமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நோய் கேசுறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் லா தசுப்பில் ஹுமா, நீங்கள் காய்ச்சலை ஏசாதீங்க, காய்ச்சலை ஏச வேண்டாம். ஃபைன்னஹா துதிஹிபு ஹதாயா பனி ஆதம், அது ஆதமுடைய மகனுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை அது இல்லாமல் ஆக்கிறது. கமா யுதிஹிபுல் கீரு ஹவசல் ஹதீத், ஒரு கொல்லன் இரும்பு பட்டறையில வேலை செய்கிற பொழுது அந்த இரும்பிலிருந்து அந்த இரும்பை உருக்குற நேரத்தில் அந்த இரும்பில் இருக்கக்கூடிய அந்த கரைகள் எப்படி உருக்குவதன் மூலமாக இல்லாமல் ஆகிறதோ அது போன்று காய்ச்சல் வருகிற பொழுது அவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். யோசிச்சு பாருங்க, காய்ச்சல் ஏசாதீங்க, அது வந்து உங்களுக்கு வந்தது நல்லது, அதன் மூலமாக அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சும்மா இல்லை, ஒரு பாவம் ரெண்டு பாவம் மூன்று பாவம் இல்லை, அந்த கரைகள் இரும்பிலிருந்து எப்படி அது வந்து உதிர்ந்து போகிறதோ அது போன்று உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணிக்கு அறிவுரை சொல்றான். உண்மையிலே பாருங்க, அப்போ நோயாளி வந்து அதை வந்து நோய் வந்துட்டான்னு சொன்னால் கேவலமாக பார்க்க தேவையில்லை. நோய் வந்துட்டான்னு சொன்னால் அது கஷ்டம் ஒரு இழிவாக பார்க்க தேவையில்லை. 4 பேர்கிட்ட சொல்லுங்க, துவா செய்ய சொல்லுங்க, எனக்கு சோமில்லை துவா செய்யுங்க, இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்க. தப்பா? ரசூலுல்லாஹ் இடத்துல எத்தனை பேர் கேட்டிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு துவா செய்யுங்க. அப்போ நோயை மறைத்தார்களா? நோயை மறைக்கவில்லை. ரசூலுல்லாஹ் இடத்துல ஏன் சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ் துவா செய்வார்கள், துவா செய்வதன் மூலமாக அல்லாஹ் நாடினால் நோய் குணமாகும் என்கின்ற அடிப்படையில் துவா செய்ய சொன்னார்கள். நாங்களும் அதே முறையில் 4 இடத்துல சொல்லலாம். நோயை சொல்வதில் எந்த குறையும் இல்லை, எந்த தப்பும் இல்லை, எந்த கேவலமும் இல்லை, மறைக்கக்கூடாது. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா டிஸ்டர்ப் நினைக்கிறாங்க. கேள்விப்பட்டேன்னா எல்லாரும் வருவாங்க, டிஸ்டர்பாக இருக்கும், அப்போ நோயாளிக்கு சிரமமாக போயிடும். அப்படி ஒரு காரணமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நோயாளி வந்து டிஸ்டர்ப் படுவார், அவருக்கு சிரமமாக இருக்கும்னு சொல்லியிருந்தால் சொல்லலாம். சோம் இல்லாமல் இருக்கிறாரு, சீரியஸாக இருக்கிறாரு, டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க, துவா செஞ்சு கொள்ளுங்க என்று அப்படி தகவலை சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி நோய் வந்துட்டுன்னு சொன்னாவே அது கேவலமாக பார்க்குறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு நோய்னு தெரிஞ்சால்தான் நோய் நல்லா விசாரிக்க வரக்கூடியவர்களுக்கு நன்மை கிடைக்கும். நீங்கள் அவர்களுக்கு வரக்கூடிய நன்மையை நீங்கள் என்ன செய்வீங்க? தடுத்து நிறுத்துறீங்க. நாங்கள் நன்மையை தேடக்கூடாதுன்ற ஒரு முறையை நீங்கள் ஏற்படுத்துறீங்க. அப்போ நோயாளிக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது? நோயாளிக்கு வந்து இது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காலில் ஒரு முள்ளு குத்தப்பட்டா கூட அதனால் ஏற்படுகிற வலி இருக்கிறது, அந்த வலிக்காக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, ரோட்டில் போறீங்க, ஒரு முள்ளு குத்துது, ஒரு கல் குத்தப்படுது, அது சின்ன ஒரு வலி தான், அந்த வலியினாலே அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மரண தருவாயில் காய்ச்சல்ல கடுமையாக இருக்கிறாங்க. அப்போ அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் கடுமையான முறையில் அந்த கஷ்டத்தை வேதனையை நீங்கள் உணர்றீங்களா? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆமாம், ஒரு சாதாரண ஒரு மனிதன் படக்கூடிய கஷ்டத்தை விட நான் இரு மடங்கு கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ நாங்கள் காய்ச்சல் வந்தால் என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறோமோ அதே விட டபுள் மடங்கு கஷ்டத்தை, நோவை, வலியை ரசூல் அனுபவிக்கிறாங்க. அப்போ உடனே அந்த தோழர் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அப்போ உங்களுக்கு 2 நன்மை கிடைக்குமையா? ஏன்னா ஒரு ஆளுக்கு கஷ்டப்பட்டால் அவருக்கு ஒரு நன்மை, இப்போ நீங்கள் ரெண்டு விதமான மடங்கு நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு 2 நன்மை கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு 2 மடங்கு நன்மை கிடைக்கும். 2 மடங்கு நான் வேதனை அனுபவிக்கிற பொழுது 2 மடங்கு நன்மையை நான் பெறத்தானே வேணும் சொல்லிட்டு சொல்கிறாங்க, உங்கள் ஒருவருக்கு வரக்கூடிய ஒரு கஷ்டம், கவலை, துன்பம், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மனக்குழப்பம், நோய், வலி, எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்கிறான்? உங்களுடைய பாவத்தை இல்லாமாக்குகிறான். எந்த அளவுக்கு ஒரு மரத்திலிருந்து இலைகள் எப்படி உதிர்ந்து விழுகிறதோ அது போன்று உங்களுடைய பாவங்கள் அப்படியே உதிர்ந்து விழுகிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு கவலை வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு துன்பம் வருது, ஒரு மனக்கவலை வருது, ஒரு காய்ச்சல் வருது,
எது வந்தாலும் சரி உங்களுடைய பாவங்கள் அப்படியே உதிர்ந்து விழுகிறது அப்படின்னு சொன்னால், ஒரு நோய் வருவது மூலமாக ஒருவனுக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதா இல்லையா? அது ஒரு நாளைக்கு இருந்தால், 2 நாளைக்கு இருந்தால், மாசக்கணக்கு இருந்தால், எவ்வளவு பெரிய வேதனைகளை, கஷ்டங்களை, வேதனைகளை அவன் உணர்கிறானோ அதுக்கு பல மடங்குகளாக அவனுக்கு என்ன செய்கிறது, நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அப்ப நோயாளியை நலம் விசாரிக்க போறதுல நன்மை கிடைக்குது. அப்ப நோய் ஒரு ஆளுக்கு வந்துட்டு சொன்னா தகவலை சொல்லணும். 2வது, நோயாளி நலம் விசாரிக்க போறதுனால என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிதுல் மரீத், ஒரு நோயாளி நலம் விசாரிப்பதற்கு நீங்கள் சென்றால் ஃபீ மஹரபத்தில் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்திலே கொலைகளை, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கொலைகளை நீங்கள் சுவைத்துக் கொண்டிருக்கிறீங்க. ஹத்தா தர்ஜிய, நீங்கள் திரும்பி வர்ற வரைக்கும். ஒருவேளை நீங்க நலம் விசாரிக்க போறீங்க, நீங்க திரும்பி வர்ற வரைக்கும் நீங்க சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கொலைகளை நீங்க என்ன செய்வீங்க, சுவைத்துக் கொண்டிருக்கிறீங்க, பறித்துக் கொண்டிருக்கிறீங்க என்ற நன்மை உங்களுக்கு கிடைக்கும்ன்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, சொர்க்கத்துக்கு போறதுக்கு உண்டான ஒரு நன்மை எதுல கிடைக்குது? ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க போவதில் கிடைக்குது. சொர்க்கத்தில் போய் அவன் பேரிச்ச மரங்களையோ அல்லது வேறு பழங்களையோ பறிக்கிறான்னு சொன்னா எந்த அளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காரியம். அவன் சொர்க்கத்துக்கு அவனை அழைத்து செல்கிறது, சொர்க்கத்துக்கு அவனை கொண்டு போகிறது என்று சொன்னால், நோயாளியை நலம் விசாரிக்க போறது என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவு காட்டுகிறது. இன்னும் சொல்ல போனால், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு நாள் சஹாபாக்களிடத்தில் கேட்கின்றார்கள். என்ன கேட்கிறாங்க? இன்றைய தினம் உங்களில் நோம்பு பிடிச்சவங்க யாரு? உங்களில் இன்றைய தினம் நோம்பு பிடிச்சவங்க யாரு? மன் அஸ்பஹ மின்கும் யௌம சாயிம். அப்போ அபூபக்கர் சொல்றாங்க, நான் தான் நோம்பு பிடிச்சிருக்கிறேன். உங்களை ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவங்க யாரு? நான் ஜனாசாவை பின்தொடர்ந்தேன். ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தவர் யார்? நான் உணவு கொடுத்தேன். ஃபமன் ஆதமின்கும் யௌம மரீல், இன்றைக்கு நோயாளியை நலம் விசாரிச்ச யாரு? நான் விசாரிச்சேன். அப்ப 4 கேள்வி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. 4க்கும் அபூபக்கர் நான் என்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மஜ்தமஅன ஃபிம்ரின் இல்லா தஹலல் ஜன்னா, இந்த 4 விஷயங்களும் யாரிடத்திலே ஒன்று சேர்கிறதோ அது அவரை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த 4 விஷயங்களும் சிறப்பு வாய்ந்தது. ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கிறது, நோயாளியை நலம் விசாரிக்க போறது, ஜனாசா பின்தொடர்ந்து போறது, நோன்பு பிடிக்கிறது. இந்த 4ம் ஒருவரை சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு நன்மை தரக்கூடிய காரியம் என்றால், நோயாளியை நலம் விசாரிப்பதும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய காரியம்தான். அப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்? நமக்கு டைம் என்பது நமக்கு கிடைக்காதுதான். உண்மையிலே எல்லாருமே பிஸி தான். அது சிறுவர்களாக இருந்தாலும், இளைஞர்களாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும் சரி, டைம் நமக்கு கிடைக்காது. நம்ம தான் டைமை ஏற்படுத்திக்கிறோம். நம்ம தான் என்ன செய்யறோம்? தூங்குறதுக்கு எப்படி டைம் எடுக்கிறோமோ, சாப்பிட்றதுக்கு எப்படி டைம் எடுக்கிறோமோ, அது மாதிரி நமக்கு என்ன ஒரு டைம் நம்ம எடுத்துக்கணும். நம்ம டைம் எடுக்காத வரைக்கும் நமக்கு டைம் கிடைக்காது. எல்லாருக்கும் அப்படித்தான். அப்போ நாம என்ன செய்யணும்? இன்னைக்கு காலில் விடிஞ்சோடனே அட இப்படி ஒரு சோம் இல்லாமல் தெரிஞ்சவங்க, வேண்டப்பட்டவங்க, சொந்தக்காரங்க இருக்கிறான்னு தெரியும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி செல்லில் போட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் போய் நலம் விசாரிச்சு வாது கஷ்டமாது. ஆனால் மௌத்தா போனால் சொர்க்கத்துக்கு கொண்டு போவோமே. சொர்க்கத்துக்கு போதானே இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக தானே நம்ம அவளே சிரமங்களை அனுபவிக்கிறோம். அப்போ சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு காரியம் நமக்கு கைக்கு முன்னாடி தெரியுது. நம்ம அசால்ட்டாக நினைக்கிறோம் சொன்னால் நன்மை வேணாமா? சொர்க்கத்துக்கு போக வேணாமா? அப்போ சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு நன்மைகள் நமக்கு ஏராளம் ஏராளம் இருக்கிறது. நாங்கள் அந்த விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறோம். அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரியான விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி நோயாளியை நலம் விசாரிக்கிறத ரசூலுல்லாஹ் ஆர்டர் பண்ணுறாங்க. சும்மா ஒரு சுன்னான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நலம் விசாரித்தாங்க. விசாரிக்க போனால் அது உங்களுக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு நன்மை என்று சொன்னது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எப்படி நீங்கள் ஊதுல் மரீல், நீங்கள் நோயாளியை நலம் விசாரிக்க போங்கன்றாங்க. ஆர்டர் பண்ணுறாங்க, நலம் விசாரிக்க போங்கன்றாங்க. அப்போ நலம் விசாரிக்க போங்கன்றதுலேருந்து என்ன விளங்குது? ரசூலுல்லாஹ் ஆர்டரே போடுறாங்க. அது உண்மையிலே வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்பதை நமக்கு இந்த ஹதீஸிலிருந்து விளங்க முடியும். இப்போ நோயாளியை நலம் விசாரிக்க போகிறதுனால என்ன நன்மை? நமக்கு நன்மை இருக்கு. நோயாளிக்கு என்ன நன்மை? நோயாளிக்கு நம்ம செய்ய வேண்டிய நிறைய கடமைகள் நலம் விசாரிக்க போகிறது தான் கிடைக்கும். இப்போ நிறைய பேர் நோய் வந்துட்டான்னு சொன்னால் அப்செட் ஆகுவாங்க, நோயை ஏசுவாங்க. எப்படி இது தரித்திரம் அப்பா, ஒரே எனக்கு தான் வருது, எங்களோட குடும்பத்துக்கு தான் வருது, என்ன பிள்ளைக்கு தான் வருது, நான் என்னமோ செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் பேசுவாங்க. ஈமானை இழக்கக்கூடிய அளவுக்கு, நம்பிக்கையை இழக்கக்கூடிய அளவுக்கு பாடுதுரமான வார்த்தையெல்லாம் பேசுவாங்க.
அப்போ நாம் வந்து இது மாதிரியான இடங்களுக்கு போகிற நேரத்தில் அதை தவறுகளை சுட்டி காட்டி அவங்களுக்கு பக்குவமாக விளங்கப்படுத்த முடியும். ஏன்னா ஒருவர் மௌத்தா போகிறான்னு சொன்னால் அல்லாஹ் மேலே நல்லெண்ணம் வைக்காமல் மௌத்தா போகக்கூடாது. நல்லெண்ணம் இல்லாமல் மௌத்தா போய்த்தான்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அல்லாஹ் மேலே நல்லெண்ணத்தோடு நம்ம மௌத்தா போகணும். அப்போ ஒருவர் நோய் ஏசுறாருன்னு சொன்னால் அவர் எதுக்காக வேண்டி வேலைக்கு போக முடியாது, புள்ள ஹோட்டலுக்கு சாப்பாடு போட முடியாது, தொழில் செய்ய முடியாது, பல கஷ்டம்ன்றதுனால அவர் என்ன செய்வார், அப்படி இப்படின்னு ஏசுவார். அப்போ நம்ம பக்குவமாக சொல்லணும், நோய் தர்றது அல்லாஹ் தான், பொறுமையாக இருங்க, அல்லாஹ் வந்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதுக்கான கூலியை தருவான்னு சொல்லி ஆறுதல் வார்த்தைகளை நாங்கள் சொல்லணும். நோயாளிக்கு சொல்வது முக்கியமானது, ஆறுதல் வார்த்தைகள் சொல்லணும். சில நேரங்களில் சீரியஸான கண்டிஷனில் இருப்பார், அவர் இன்னைக்கோ நாளைக்கோ என்ற ஒரு சக்கராத்து நிலையில் இருப்பார், நமக்கு தெரியும். அப்போ கூட போயிட்டு அவர் நோயாளிக்கு முன்னாடி இவர் இன்றைக்கு போயிடுவார், நாளைக்கு போயிடுவார் என்று அவரை வந்து ஒரே அடிக்க மௌத்தாக்குற வேலை செய்யக்கூடாது. சில பேர் வந்து என்ன செய்வாங்க, நோயாளிகிட்ட போயிட்டு ரிப்போர்ட்டை பார்ப்பாங்க, அவர் சீரியஸ் அப்பா, கண்டிஷன் மோசம் ஆகும்னு பேசுனா நோயாளி அப்செட் ஆகுவாங்களா இல்லையா? நோயாளி வந்து மௌத்தா தான் போகிறாருன்னு தெரிஞ்சால் கூட நம்ம அவரிடத்துல செய்ய வேண்டிய வேலை என்ன, அவருக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி பொறுமையாக இருங்க, அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தருவான், சபூர் பண்ணுங்கன்னு சொல்லி நல்லவே தான் சொல்லணும். அவருக்கு களிமா சொல்லி கொடுக்குறேன்னா களிமா சொல்லி கொடுத்து லா இல்லாஹ இல்லா சொல்லிட்டு வாங்க, இது மாதிரியான காரியங்களை சொல்லி கொடுக்கணும். நம்ம போயிட்டு அவர்கிட்ட பாரதூரமான வார்த்தைகளை பேசிட்டேன்னு சொன்னால் அவருக்கு என்ன செய்யும், அது பெரிய ஒரு சிக்கலாக போயிடும். உதாரணத்துக்கு ரசூல்லா வந்து நோயாளியை நலம் விசாரிக்க போனால் என்ன செய்வாங்க, ரசூல்லா நலம் விசாரிக்க போனால் ரசூல்லாவுடைய வழக்கம் உடனே சொல்லுவாங்க, லா பாகுச தஹூர் இன்ஷா அல்லாஹ், லா பாகுச தஹூர் இன்ஷா அல்லாஹ், கவலைப்படாதீங்க இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்னா நீங்கள் பரிசுத்தப்படுத்தப்படுவீங்க, அதாவது நீங்கள் குணமாவீங்க என்ற அர்த்தத்தோடு நீங்கள் பரிசுத்தப்படுத்தப்படுவீங்க, அதாவது நீங்கள் பாவம் இல்லாதவர்களாக, உங்கள் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக நீங்கள் ஆகுவீங்க என்று ரசூல்லா சொல்லுவாங்க. ஒரு நாள் ஒரு கிராமவாசிக்கு சுகம் இல்லை என்று தெரிஞ்சு ரசூல்லா போகிறாங்க. ரசூல்லா இதில் யாரையும் பாரபட்சம் பார்க்கல, இவர் பெரியவர், இவர் அரசர், இவர் மந்திரி, இவர் தெரிஞ்சவர் தெரியாதவர், இவங்க ஆண் பெண்ணு சிறுவர்கள், வேலை செஞ்சவங்க வேலை செய்யாதவங்க, முஸ்லீம் அல்லான்னு ரசூல்லா பார்க்கல. ரசூல்லாவுக்கு பொதுவாக இவருக்கு சுகம் இல்லை, இவர் நோயாளியாக இருக்கிறேன்னு தகவல் வந்தால் அது யாராக இருந்தாலும் போய் நலம் விசாரிப்பது ரசூல்லாவுடைய வழக்கம். அப்போ ரசூல்லா போகிறவங்க கிராமவாசி, அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, லா பகுச தவூர் இன்ஷா அல்லாஹ். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து எனக்கு துவா செய்யாதீங்க, எனக்கு துவா செய்யாதீங்க, ஏன்றால் எனக்கு வந்துருக்கிற காய்ச்சல், அந்த காய்ச்சல் சும்மா காய்ச்சல் இல்லை, வயதானவர்களுக்கு வருமே, கபருக்கு கொண்டு போய் சேர்க்குமே, அந்த காய்ச்சல் தான் எனக்கு வந்திருக்கு. அதாவது ரசூல்லா நீங்கள் உங்களுக்கு சோமாகட்டும்னு துவா செய்கிறாங்க, அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் மௌத்தா தான் போகிறேன், நான் கபருக்கு தான் போக போகிறேன்றார். அப்போ ரசூல்லா கொஞ்சம் கோபம் வருது, அப்படின்னு சொன்னால் அது மாதிரியே உங்களுக்கு ஆகட்டும், அதே மாதிரி உங்களுக்கு ஆகட்டும் ரசூல்லா அப்படியே எகெயின்ஸ்டாக சொல்லிட்டு வராங்க. உண்மையில ரசூல்லா ஒருவருக்கு நலவு நாடுவது வந்து அவருடைய ஆரோக்கியத்துக்காக வேண்டி, அவருடைய நல்ல விஷயத்துக்காக வேண்டி. திமிராக நடந்து சொன்ன ரசூல்லா என்ன செய்வாங்க, சரி அவருடைய வாய் கேட்ட மாதிரி ஆகட்டும்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்போ இது வந்து ரசூல்லாவுடைய வழக்கம். உதாரணத்துக்கு ரசூல்லாட்ட வேலை செஞ்சாங்களா இல்லையா, ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு சிறுவன், அவர் சோமில்லான்னு கேள்விப்பட்டு ரசூல்லா போகிறாங்க, நலம் விசாரிக்க போகிறாங்க. அப்போ நலம் விசாரிக்கக்கூடிய நேரத்தில் தலைக்கு பக்கத்தில் இருந்துட்டு அந்த சிறுவன் ரசூல்லா சொல்கிறாங்க, அஸ்லிம் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளு. யார், ரசூல்லாவுக்கு பணிவிடை செய்து வந்த ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு சிறுவன். அப்போ அந்த சிறுவன் வாப்பா பார்க்குறாரு, வாப்பா யூதன் தான். வாப்பா பார்த்த உடனே வாப்பா சொல்றாரு, அது அபுல் காசிம், அபுல் காசிம் ரசூலுல்லாஹ்க்கு சொல்லக்கூடிய ஒரு பேர், அவருக்கு கட்டுப்படுங்க, அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் ரசூலுல்லாஹ் முகமது சொல்கிற மாதிரியே கேட்டுக்கொள்ளுங்கன்றாரு. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவன் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன்னார், நரகத்திலிருந்து காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த சிறுவனை நரகத்திலிருந்து காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்போ ஒருவரை நோயாளியை நலம் விசாரிக்க போகிற நேரத்தில் இடம் ஏவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்வாங்க, சொல்ல வேண்டிய அறிவுரைகளை சொல்லுவாங்க. இப்போ நாங்களும் நோயாளிகிட்ட போகிறோம், சில நேரங்களில் சில பேர் என்ன செய்வாங்க, தாயத்தை கட்டிகிட்டு இருப்பாங்க, கழுத்தில் ஒன்று கட்டியிருப்பாங்க, கையில் ஒன்று கட்டியிருப்பாங்க, இல்லை மந்திரிக்க போவாங்க, சொல்லுவாங்க இப்படி சூனியம் வச்சுருப்பாங்க போல், அதான் அவருக்கு வந்து எலும்பு இயலாது, இல்லை அப்படித்தான் அப்படின்னுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இல்லை அங்கே ஓதி பார்க்குற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் ஓதி பார்த்தேன்னு சொன்னால் குணமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி 1008 பேர் 1008 மாதிரி பேசுவாங்க. அப்போ நம்ம கொள்கையை விளங்கினவங்க நம்ம என்ன செய்யலாம், அவங்களிடத்துல வந்து பக்குவமாக சொல்லலாம்,
இப்படியே வந்து சூனியம் என்றதெல்லாம் பொய். அப்படி ஒருவருக்கு சூனியம் வச்சு ஒருவருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்த இயலாது, அதெல்லாம் பொய், அதை ஏமாத்து வித்த என்று அவங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். இப்படி தாயத்தெல்லாம் போட்டு தொங்க போடாதீங்க, அது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம். நல்ல ஒரு டாக்டரை பார்த்து மறந்துடுங்க, இந்த டாக்டர் இருக்கிறாரு அவர்கிட்ட போங்க. இப்படி வந்து அங்கே ஏகத்துவ சிந்தனையையும் நம்ம நோயாளியை சந்திக்க போகிற நேரத்தில் என்ன செய்யணும், அதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் வந்து நோயாளிகளுக்கு போகிற நேரத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நடந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நாம் போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பிரச்சனைகளை அனுபவிப்போம். அப்போ நோயாளிகள் இடத்துல போயிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆக்ரோஷமாக எல்லாம் பேசி அவங்கள வந்து காயப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லணும், பொறுமையை சொல்லணும். இதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து பல நபித்தோழர்கள் வந்த நேரத்திலையும் பொறுமையை தான் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு வந்து உபதேசமாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக நோயாளியை நம்ம நலம் விசாரிக்க போகக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் நோயாளிகளுக்கு பக்கத்தில் போய் அமர்ந்து நோயாளியுடைய மேனியில் உடம்பில் கையை வைத்து ஒரு அழகான துவாவை சொல்லுவாங்க. எந்த நோயாளி இடத்துல போனாலும் அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அதிஹிபில் பஹ்ஸ இஸ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபாஹ இல்லா ஷிஃபாவுக்க ஷிஃபான் லா யுகாதிரு சக்கமா. ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க போனால் சிம்பிளாக சொல்கிறதா லா பஹ்ஸ தஹூர் இன்ஷா அல்லா, அவருக்கு நாங்கள் துவா செய்கிறதாக இருந்தால் அல்லாஹும் அதிஹிபில் பஹ்ஸ், யாரெல்லாம் இவருக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நோயை கஷ்டத்தை இல்லாமாக்கு. இஸ்ஃபி அந்த ஷாஃபி, நீ தான் நோயை நீக்கக்கூடியவன், உன்னை தவிர நோயை நீக்கக்கூடியவன் யாரும் இல்லை, இவருக்கு விட்டு வைக்காமல் பூர்ண சுகத்தை கொடுப்பாயாக என்று சொல்லி அவருக்கு துவா செய்யும். ரசூலுல்லாஹ் வந்து வழக்கமாக எல்லாருக்குமே என்ன செய்வாங்க, இந்த துவாவை சொல்லுவாங்க. இது இல்லாமல் ரசூலுல்லாஹ் வேற என்ன மாதிரி துவாக்களை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், பாதுகாப்பு பெறக்கூடிய அத்தியாயங்கள் குல் சூரா இருக்கா இல்லையா, அதுக்கு சொல்லி முஅவ்விதாத் என்ன சொல்லுவாங்க, முஅவ்விதாத் நாஸ் ஃபலக், இந்த சூறாவை ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க ஓதி தடவிக்குள்ள சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் குடும்பத்தில் யாருக்காவது சோமில்லைன்னு தெரியும்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க ஓதி தடவி விடுவாங்க. ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ்க்கு ஆயிஷா நாய் ஓதி ரசூலுல்லாஹ்வுடைய கையில் ஊதி ரசூலுல்லாஹ்வுடைய கையாலே ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பை தடவி வச்சாங்க. அப்போ ஒரு ஆளுக்கு சோமில்லைன்னு தெரியுதா, நாம் போய் அவளுக்கு துவாக்களை சொல்லி கொடுக்கணும். அல்லாஹ் மதியுல் பஹ்ஸ் இந்த துவா சொல்லி கொடுக்கறது, குல் சூரா ஓதி நீங்கள் உடம்பை தடவி கொள்ளுங்க என்று சொல்லி அவளுக்கு நம்ம செய்யலாம், அறிவுரை சொல்லலாம். இல்லை இன்னும் சில வழிகள் உடம்புல அங்கே வலி இங்கே வலி என்று சொல்லி சில வழிகள் வரும். அப்போ அந்த நேரத்தில் கூட இன்னொரு துவா ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. நோய் வலி எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல கையை வைத்து பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு 3 தடவை சொல்கிறது. அதே போன்று அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உகாதிரு, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தருகிறேன், அல்லாஹ்வுடைய குதிரத்து வலிமையை கொண்டு அந்த தீங்கிலிருந்து நம்ம என்ன பாதுகாத்துன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இந்த துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது எனக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டத்திலிருந்து என்னை நீ பாதுகாத்துரு என்று சொல்லி 7 முறை கேட்க சொல்கிறாங்க. பிஸ்மில்லா 3 தடவை, இந்த அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உகாதிரு என்று 7 தடவை ரசூலுல்லாஹ் கேட்க சொல்கிறாங்க. அப்போ இது மாதிரியான துவாக்களை சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஒரு நோயாளி இடத்துல போய் நாங்கள் சொல்ல வேண்டிய துவாக்கள். இதெல்லாம் முக்கியமாக வந்து அவங்களுக்கு முக்கியமாக நாங்கள் போதிக்க வேண்டிய விஷயம்னா பொறுமை தான். சில பேர் வந்து நோயில் பல இக்கட்டான கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க. எந்த அளவுக்கு சொல்லுவாங்க, நான் இப்படி இருக்கிறதுக்கு முகித்தா போனால் பரவாயில்ல, ஏலாப்பா கஷ்டத்தை அனுபவிக்கலாம், நம்ம இருக்கிறது என்னால் எனக்கும் கஷ்டம், என்ன பார்க்குறவங்களும் கஷ்டம், யாரெல்லாம் நான் அல்லாட்ட துவா கேட்குறேன், என்ன முகித்தாக்க சொல்ல துவா கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே நீங்கள் சொல்லணும், அப்படி அல்லாட்ட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, முகத்தை கேட்கக்கூடாது. ஒருவளுக்கு ஏற்பட்டிருக்கிற வலியினால் கஷ்டத்தினால நோயினால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் முகத்தை கேட்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஹப்பாபின் அரத் சொல்லக்கூடிய நபித்தோலை சொல்கிறாரு, அவருக்கு வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி. அவர் சொல்கிறாரு, மரணத்தை கேட்கக்கூடாது என்ற தடை மட்டும் இல்லாமல் இருந்தால் நான் அல்லாஹ் இடத்துல மரணத்தை கேட்டிருப்பேன். அந்த அளவுக்கு வலியினால கஷ்டத்தை அனுபவித்தேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்காக வேண்டி நான் மரணத்தை கேட்கவில்லை என்றார். அப்போ ரசூலுல்லாஹ் மரணத்தை ஒருவர் விரும்புகிற பொழுது அவர் என்ன துவா கேட்க சொல்கிறாரு, யா அல்லாஹ் நான் மௌத்தா போகிறது நல்லதாக இருந்தால் என்ன மௌத்தாக்கு, நான் உயிர் வாழ்வது நல்லதாக இருந்தால் என்னை வாழ செய் என்று இந்த 2 துவாவையும் கேட்க சொல்கிறாங்க. மௌத்தா போடுறது நான் நல்லதாக இருந்தால் என்ன மௌத்தாக்கு, நான் உயிர் வாழ்வது நல்லதாக இருந்தால் என்ன உயிர் வாழ செய் எப்படின்னு துவாவை ரசூலுல்லாஹ் வந்து கேட்க சொல்கிறாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஒரு நோயாளியை நல விசாரிக்க போகிறாங்க. அவரை பார்த்தா கோழி குஞ்சு எப்படி மெலிஞ்சு இருக்குமோ அது மாதிரி அவருடைய உடல் வந்து அப்படியே மெலிஞ்சு போய் அதை இல்லாமல் அப்படியே கிடக்கிறாரு, மெலிஞ்ச உருவத்தில் இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் ஆச்சரியமாக கேட்குறாங்க, என்னப்பா நீ அல்லாட்ட வேற துவா கேட்டியா, அல்லாட்ட நீ என்ன சரி வேற துவா கேட்டியா? அவன் அல்லாட்ட தூரே நான் அல்லாட்ட துவான்னு கேட்டேன். என்ன துவா கேட்டேன்,
யாரெல்லாம் நான் செஞ்ச பாவத்துக்காக வேண்டி நீ மறுமையில என்ன தண்டனை தர இருக்கிறாயோ அந்த தண்டனை இந்த உலகத்திலே எனக்கு தந்துரு. அல்லாஹ்க்காக வேண்டி அப்படிலாம் கேட்க போகாதீங்க. அதை நீங்க தாங்க மாட்டீங்க, சக்தி பெற மாட்டீங்க. நீ அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறா இருந்தால் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வக்கினா அஸாபன்னார். யா அல்லாஹ் உலகத்திலேயே நன்மையை தா, மறுமையிலே நன்மையை தா, நரகத்திலிருந்து எங்களை காப்பாத்து என்று துஆ கேளுங்க. ஒன்று மட்டும் கேட்காதீங்க என்று சொல்லி மறுமையில கிடைக்கக்கூடிய தண்டனையை உலகத்திலே தான் கேட்டாதீங்கன்றாங்க. உண்மையிலே மனுஷனுக்கு அனுபவிக்க முடியுமா? மறுமையில் அல்லாஹ் என்ன தண்டனை தருவான்னு நம்ம தெரியுமா தெரியாதா? அந்த தண்டனைகளுடைய அந்த கடுமைகள் எப்படி இருக்கும் அதை உலகத்தில் அனுபவிக்க முடியுமா? நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கும்போது நல்லதை தான் கேட்கிறோம். யா அல்லாஹ் உலகத்திலேயே நான் நல்லா வாழணும், உலகத்திலே நான் நல்லா இருக்க வேண்டும், மறுமையிலையும் நல்லா இருக்க வேண்டும், எனக்கு மறுமையில சுரக்கத்தை தா, கஷ்டங்கள் வந்து வேதனையிலிருந்து என்னை காப்பாற்று என்று சொல்லி மறுமையில் நன்மையை கேட்க சொல்றாங்க. இப்படி ஒரு ஆள் சக்கராத்து நேரத்தில் வழியினால் துடிக்கிற நேரத்தில் அவர் வார்த்தையை மீறி அவர் பேசுகிற பொழுது நாம் என்ன செய்யணும்? அவருக்கு இது மாதிரியான அறிவுரைகளை சொல்ல வேண்டும். அதே மாதிரி மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் பொறுமை தான். நீங்கள் ஒரு யாராக இருந்தாலும் பொறுமையாக சொல்லுங்கள். நீங்கள் பொறுமையாக இருந்தால் அவங்க சொர்க்கம் இருக்கு. ரசூலுல்லாஹ் நோயாளிக்கு சொல்றது வார்த்தை என்ன? சபர். நீங்கள் சபுராகிறீங்க சொர்க்கம் கிடைக்கும்ன்றாங்க. அப்போ உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது என்னுடைய அடியானை அவன் விரும்புகிற 2 விஷயத்தை பறிப்பதன் மூலமாக நான் சோதிக்கிற பொழுது இப்போ சபர அவன் பொறுமையாக இருந்தால் அதுக்கு பகரமாக நான் சொர்க்கத்தை கொடுக்குறேன். அல்லாஹ் எங்களை நான் விரும்புகிற கண், இந்த கண்ணை அல்லாஹ் பறிச்சிட்டான்னு சொன்னால் அந்த அல்லாஹ் கண்ணை பறிச்சிட்டான்னு நம்ம அல்லாஹ் திட்டக்கூடாது, ஏசக்கூடாது. அல்லாஹ் அல்லாஹ் எடுத்துட்டான், சரி நாங்கள் பொறுமையாக இருப்போம்னு அதுக்காக நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்காக அல்லாஹ் பொறுமைக்காக வேண்டி சொர்க்கத்தை தருவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான், நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட செய்தி, பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்னு அப்பாஸ் என்ற நபித்தோழர் சொல்கிறார், ஒரு சொர்க்கவாசியான ஒரு பெண்மணியை நான் உங்கள்கிட்ட காட்டட்டுமா? இந்த பாருங்க உட்கார்ந்துருக்கிறாங்க, செவத்து சாஞ்சிக்கிட்டு ஒரு கருப்பு நிற பெண்மணி கையை காட்டி கேட்குறாங்க, சொல்கிறாங்க இந்த கருப்பு நிற பெண்மணி இருக்கிறாங்களே அவங்க சொர்க்கவாசி. அப்போ கேட்குறாங்க, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க சொர்க்கவாசி என்று? இல்லை, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வலிப்பு நோயோடு வந்தார்கள். வலிப்பு நோயோடு வந்து அல்லாஹ்வுடைய தூதரே எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு இதுக்கு பகரமாக சொர்க்கத்தை தருவான். நீங்கள் துஆ செய்யவா பொறுமையாக இருக்கிறீங்களா என்று கேட்கும் பொழுது அப்படின்னு சொன்னால் நான் பொறுமையாக இருந்து சொர்க்கத்துக்கே போகிறேன். வலிப்பு நோய் நான் அதோடு நான் இருந்து மௌத்தா போகிறேன், பிரச்சனை இல்லை, நான் சொர்க்கம் கிடைச்சா போதும்ன்றாங்க. இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வை நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், அந்த நோயோடு நான் இருந்து மௌத்தா போகிறேன். இந்த வலிப்பு நோய் வருகிற நேரத்திலே என்னுடைய மறைவிடங்கள் என்னுடைய ஆடை விலகி எல்லாம் மக்களுக்கு தெரியுது, அதனால நீங்கள் துஆ செய்யுங்க, வலிப்பு நோயில் விழுந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய ஆடைகள் விலகி என்னுடைய மானங்கள் வெளியே தெரியக்கூடாது. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்க தன்னுடைய அங்க அவயங்களை வெளியே தெரிவதற்காக வேண்டி வேண்டுமென்று ஆடைகளை அணிஞ்சிட்டு போறாங்க, மற்றவன் பார்க்க வேண்டுவதற்காக வேண்டி, மற்றவன் ரசிக்க வேண்டுவதற்காக வேண்டி. இந்த பெண்மணியும் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே நான் வலிப்பு நோயால் விழுந்து விட்டால் என்னை அறியாமலே என்னுடைய மானங்கள் வெளியே தெரிகிறது, அது தெரியக்கூடாது, அதற்காக துஆ செய்யுங்கன்னா யோசிச்சு பாருங்க. அந்த பெண்மணி எப்படி ஒரு ஒழுக்கமான பெண்மணியாக இருந்திருக்கிறாங்க. அந்த ஒழுக்கமான நிலையில கேட்டது என்ன? இந்த நோயில நான் மௌத்தா போறேன், ஆனால் எனக்கு சொர்க்கம் வேணும், என்னுடைய ஆடைகள் விலகாமல் இருக்க வேண்டும். பொறுமையாக இருந்தாங்க, அதிலே நோயிலே மௌத்தா போனாங்க. யோசிச்சு பாருங்க. நம்மளும் நமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் புலம்பி புலம்பி இருப்பதை விட அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு, யா அல்லாஹ் நான் இந்த நோயை உனக்காக பொறுத்துக் கொள்கிறேன், இதற்காக நீ எனக்கு சொர்க்கத்தை தான்னு கேளுங்க, இதற்காக வேண்டி நான் பொறுமையாக இருக்கிறேன், இதற்காக சொர்க்கத்தை தான்னு கேளுங்க, கண்டிப்பா அல்லாஹ் தருவான். அதை விட்டு நீங்கள் புலம்பி அல்லாஹ்வை ஏசி நோயை ஏசுவதனால் உங்களுக்கு உலகத்திலேயும் நஷ்டம், மறுமையில் நஷ்டம். அதனால் அல்லாஹ் தரக்கூடிய நோய்கள் நம்மை சோதிப்பதற்காக சோதனையாக தருகிறான். அந்த நோய்களை நாங்கள் பொறுமையாக என்ன செய்யணும்? பொறுத்து கொள்ள வேண்டும். அதோடு சேர்த்து யாராவது ஒருவருக்கு நோய் என்று கேள்விப்பட்டால் அவர் யாராக இருந்தாலும் சரி நலம் விசாரித்து அந்த சுன்னாவை நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.